2026 ராசி பலன் சார். எல்லா சேனல்லையும் ராசி பலன் சொல்லிட்டு வரீங்க. எந்த ராசிக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார்? தொழில் கண்டிப்பா ரிஷபம் மிதுனம் எல்லாம் சூப்பர் டூப்பர் டைமா பண்ணும். கடகத்துக்கு தொழில் மாற்றம், கௌரவம், பொது பொறுப்பு. ஃபாரினுக்கு வேலைக்கு போறோம், ஃபாரினுக்கு படிக்க போறோம். எந்தெந்த ராசிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? மேஷத்துக்கு கண்டிப்பா ஆரம்பத்தில் கொஞ்சம் தடங்களா இருந்தாலும் இந்த மே மாசம் 14ஆம் தேதிக்கு பிறகு படிக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் சக்சஸ் பிரமாதம். எந்த ராசிக்கு கல்யாணம் நடக்கும் சார்? விருச்சகத்துக்கும் இந்த மே மாசம் 14ஆம் தேதியில இருந்து நாளாகும். தனுசு எல்லாம் ஜூனுக்குள்ள கல்யாணத்தை டக்குன்னு ஷார்ட் பண்ணி முடிச்சிடணும். 6 மாசம் இருக்கு. விஜய் சாருக்கு, டிவிக்கு, கட்சிக்கு நீங்க கொடுக்குற ஆலோசனைனா என்ன சொல்லுவீங்க சார்? தேர்தல் முடிகின்ற வரையில் திருப்பி துர்மரணங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஜாலியா இவருக்கு பிடிக்கலன்னா அந்த கேள்வி எனக்கு வேணாம், அடுத்தது போங்கன்னு சொல்லி ஜாலியா போகுது. இவர் சந்திக்க தான் என்னை பொறுத்தவரைக்கும் இது பெரிய லைவ்லாவே வச்சுப்பாரு. போற வேலை சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம எந்த கடவுளை எப்படி வேண்டிட்டு போறப்போ நம்ம குழந்தைங்களுக்கு தோப்புக்கரணம் முதல்ல இருந்து கத்துக் கொடுங்க. விநாயகர்கிட்ட போய் தோப்புக்கரணம் போட்டா விநாயகர் எதை பண்ண மாட்டார். அந்த ஐம்புலனும் நமக்கு ஆக்டிவேட் ஆகுறதுக்கு தான் அந்த காதல இருக்கக்கூடிய விஷயம். முருகர் கோயிலுக்கோ இல்ல அம்பாள் கோயிலுக்கோ சாம்பார் வைக்கிறதுக்கு அன்னதானம் நடக்கணும். அந்த கோயில்ல சந்தோஷமா மனசார மாத்தி செவ்வாய்க்கிழமை போய் தோரம்பருப்பை கொடுத்து கோயில்ல நீங்க நிம்மதியா உட்காரணுமா, அதுக்குதான் கொடிமரம் இருக்கு. நீங்க சில கோயில் விபூதி மட்டும் போட்டுப்பீங்க, சென்டிமெண்டா நிறைய பேர் விபூதிக்கும். அப்ப சில கோயில் விபூதி எல்லாம் சேர்க்க மாட்டேன், அதெல்லாம் அந்த கோயிலே வச்சுட்டு ஓரமா வச்சுட்டு வந்து. 2026 ராசி பலன் சார். எல்லா சேனல்லையும் ராசி பலன் சொல்லிட்டு வரீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தூங்குறப்பையும் ரிஷபம் சிம்மம் இதுதான் தலையில ஓடுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லா சேனல்லையும் சொல்லிட்டீங்க. நாங்களும் ஒரு சேனல் விடாம எல்லாத்துலயும் கேட்டேன் சார். இப்போ அதனால கொஞ்சம் வெரைட்டியா ராசி பலன் பார்க்கலாம் சார். எந்த ராசிக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார்? தொழில் கண்டிப்பா ரிஷபம் மிதுனம் எல்லாம் சூப்பர் டூப்பர் டைமா. தொழில் வேலை எல்லாமே கன்னிக்கும் செம்மையா வரும். துலாத்திற்கு கண்டிப்பா வரும். தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் 10ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால, புதன் வீட்டை பார்க்கறதுனால தொழில் நல்லா இருக்கும். நிறைய தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய ராசியில எல்லாம் யார் வருவாங்கன்னா தனுசு. ஆச்சரியமா இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் என்னை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 14 இருந்து நல்ல செட்டில். ஆச்சரியமா இருக்கும். தொழில் மாற்றம் சார். இது வரைக்கும் நாங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த தொழில் எங்களுக்கு பெரிய இது கிடையாது. தொழில் மாற்றம் எந்த ராசிகளுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு? மிதனம் பண்ணும். கடகத்துக்கு தொழில் மாற்றம், கௌரவம், பொது பொறுப்பு, பொது விஷயம். அதே போல துலாத்துக்கு உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சகத்துக்கு உண்டு. ரொம்ப பவர்ஃபுல்லான கன்னிக்கு மாறும். சொல்லு. அடுத்தது நோய்கள். எந்த ராசிகள்லாம் நீங்க சொல்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தை கவனமா பாத்துக்கணும் அப்படின்னா? அது சனியுடைய தாக்கத்துல இருக்க எல்லாருமே பாத்துக்கணும். அடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு 6ல குரு வர போறாரு. அதே போல மகரத்துக்கு 8ல கேதுவும் 6ல குரு இருக்கனால முதல்ல கொஞ்சம் ஜூன் மாசம் வரைக்கும் பார்த்துக்கணும். இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது விருச்சகம் முதல்ல இப்போ பார்த்துக்கணும் 6ஆம் மாசம் வரைக்கும். அடுத்தது தனுசு கொஞ்சம் 6ஆம் மாசத்துல இருந்து ஹெல்த் பார்த்துக்கணும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாரினுக்கு வேலைக்கு போறோம், ஃபாரினுக்கு படிக்க போறோம். எந்தெந்த ராசிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? கடகத்துக்கு பிரமாதமா இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேஷ ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடல் கடந்து போற பிராப்தம். தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு மொழி பேசுறவங்களால ஆதாயம், வேற ஊருங்களுக்கு போறது, கடல் கடந்து நிறைய டிராவல் பண்றது, இதெல்லாம் இவங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். கடகத்துக்கு அஷ்டமத்தில் கேது இருந்தாலும் இந்த வெளிநாடு வெளியூர் யோகம்லாம் பிரமாதம். காலேஜ்ல சீட், எங்களுக்கு நீட்ல சீட் வேணும், இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல தான் வேணும் அப்படின்னு நிறைய பெற்றோர்களும் பிள்ளைங்களும் ஆசையா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சார். அவங்க நினைச்சபடி காலேஜ்ல சீட் எந்த ராசிகளுக்கு கிடைக்கும்? அதாவது ரிஷபத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும் அவங்க நினைக்கிறச்ச. அதே போல துலாத்துக்கு நல்லா இருக்கும். அடுத்தது கடகத்துக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். மகரத்துக்கு கிடைக்கும். சிம்மத்துக்கே கிடைக்கும். கட்டிட்டனால கெட்டவங்க கட்டினால கொஞ்சம் தடையா இருக்கும், ஆனா கிடைச்சிடும். அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கும். நிறைய பேர் படிக்கணுங்க. கரெக்ட். எல்லா ராசிகளுக்கு நம்ம சொல்றோம். தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். கோச்சாரம் என்பது இப்ப நம்ம சொல்றதெல்லாம் 30 to 40%. அவர்களோட ஜனனகால ஜாதகம் 95% நல்லா தெரியும். பர்ஃபெக்டா இருக்கும். நடக்குமா நடக்காதா அப்படிமா இருக்கும்.
மேஷத்துக்கு கண்டிப்பா ஆரம்பத்துல கொஞ்சம் தடங்களா இருந்தாலும் இந்த மே மாசம் 14ஆம் தேதிக்கு பிறகு படிக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் சக்சஸ் பிரமாதம். அருமை சார். மீடியா, ஐடி இந்த ஃபீல்டுல எந்த ராசிகள் உச்சம் அடையும்? இல்ல இதுல எப்படின்னா ம். 12 ராசிகளுக்கும் அதனுடைய தாக்கங்கள் வருது இப்போ. ஏன்னா சனி வந்து குரு வீட்டுல இருக்கிறதுனால பயங்கர தாக்கம் வரும். அதுல நான் பொறுத்த வரைக்கும் மீடியா, ரிஷபம், துலா ம். இந்த மீடியால வந்து வேற லெவலுக்கு வரும். சிம்மத்துக்கு வரும். இதுங்கெல்லாம் மீடியால ரொம்ப ஹை ஃபேம் எல்லாம் திடீர்னு கண்ணிக்கு வந்துடும். மகர ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத சக்சஸ் ஆகும். அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க நம்ம இவ்வளவு பெரிய திடீர்னு சினிமாக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நியூஸுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், இது போல இருக்கிறவங்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா மீனத்துக்கும் இதெல்லாம் வரும். நல்ல சக்சஸ் ஆகும், பேர் புகழ்க்கு. எந்த ராசிக்கு கல்யாணம் நடக்கும் சார்? கல்யாணத்துல வந்துங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மிதனத்துக்கு உண்டு. மிதனத்துக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே உண்டு. ரிஷபத்துக்கெல்லாம் ஜூன் மாசத்துல இருந்து நல்லா இருக்கு. அதே போல துலாத்துக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாவே அந்த பிராப்தம் உண்டு. கன்னிக்கு வந்து மே மாசம் 14ஆம் தேதியில இருந்து அனுகூலம் கிடைக்கும். விருச்சகம் ஏன்னா குரு மாறார். விருச்சகத்துக்கும் இந்த மே மாசம் 14ஆம் தேதியில இருந்து நல்லா இருக்கும். தனுசு எல்லாம் ஜூனுக்குள்ள கல்யாணத்தை டக்குன்னு ஷார்ட் பண்ணி முடிச்சிடணும். 6 மாசம் இருக்கு. ஆமா சார். கல்யாணம் ரொம்ப ஸ்பீடா நடக்கக்கூடிய ராசியில மகரம். ம். அடுத்தது வந்து ஜூன் மாசத்துக்குள்ள கும்பம் பிரிச்சு டப்ப டப்ப நல்லது நடக்கும். குழந்தை, கல்யாணம் எல்லாம். மீனத்துக்கு வந்து கண்டிப்பா மே 14க்கு பிறகு ஒரு 1 இயருக்கு நல்லாவே. ஓகே. விஜய் சாரோட ராசி வந்து இனி ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப நிறைய பேர் வந்து என்ன செல்வி சார் இப்படி சொல்றாங்க? ஏன்னா அப்போ கொஞ்சம் இதுவா இருந்தப்போ அந்த வார்த்தை வந்து சொல்லியிருந்தீங்க, இருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க சொன்னபடியே வந்து செம்ம ஆட்டமா இருக்கு. டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. ஸோ விஜய் சாருக்கு, டிவிக்கு, கட்சிக்கு நீங்க குடுக்குற ஆலோசனைனா என்ன சொல்லுவீங்க சார்? ஆலோசனை இல்ல, இந்த மனிதன் பிறப்பிலே நீச்சபங்க ராஜு. அது ஒரு அபிர்தமான யோகம். அவர் கடகராசி. அவருக்கு வந்து சந்திரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சம். அதே போல உதய சாருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவருக்கு சந்திரன் ஆட்சி, சந்திரன் உச்சம், செவ்வாய் நீச்சம், ரிஷபராசி அவரு. இவருக்கும் அவருக்கும் தான் வரும்னு சொல்லி நான் பேசினேன். இவங்க நீச்சபங்கெல்லாம் பிறப்பிலே இருக்கு, பிறவிலே இருக்கு. ஆனா கடகத்துக்கு வந்து இப்ப 2ல கேது 8ல ராகு. அதனால சர்ப கிரகங்கள் கூட இருக்கவங்க தவறான ஆலோசனை சொல்லி அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல ஒரு பீக். நிறைய பேர் நான் வேற கட்சியில இருக்கலாம், கொள்கைகள் சித்தாந்தம் எனக்கு மாறி இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட்ல அவர் வந்து அது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் ஓட் ஷேரிங் பெருசா வாங்குவாரு. அது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க. நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாம் தப்பு பண்ணோம். களத்துல ஏன் இவருக்கு போடக்கூடாதுன்னு இவருடைய ராசி வந்து சாதாரண மக்களை ஏன் இவருக்கு போட்டு பார்ப்போமேன்னு சொல்லுமா இருக்கும். அவரோட சினிமா அது வந்து ஆச்சரியமா இருக்கும். எலெக்ஷன்ல தெரியும் உங்களுக்கு. ஆனா கூட இருக்கவங்க விஷயத்துல ஒரு 2ல கேதுவும் 8ல ராகு இருக்கனால தேர்தல் முடிகின்ற வரையில் திருப்பி துர்மரணங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதுதான் 40 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம அது எனக்கு தெரியாது எந்த ரூபத்துலன்றது இவங்க தான் கேர்ஃபுல்லா. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னே நிறைய இப்ப நீங்க இருக்கீங்க, இவ்வளவு பெரிய சேனல் நடத்துறீங்கன்னா உங்களுதுல வந்து இவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் டீம் போட்டிருக்கு. இவருக்கு இப்ப இந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வருதுன்னு தெரியுது. அது அடுத்த லெவல்ல எப்படி வந்து இந்த கூட்டம் இல்லாம மக்களுடைய வீட்டுகளுக்கு இவர் டெய்லி பத்திரிகையாளர்களை சந்திப்பது, ரொம்ப ஆவேசமாலாம் பேசுவாங்க. சினிமா டைலாக் எல்லாம் பேசுவாங்க. அதாவது அரசியல்வாதி மாதிரிலாம் பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 2 முறையோ ஒரு 20 நிமிடங்கள் ஜாலியா, இவருக்கு பிடிக்கலன்னா அந்த கேள்வி எனக்கு வேணாம் அடுத்தது போங்கன்னு சொல்லி ஜாலியா போகுது.
இவர் சந்திக்க சந்திக்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய லைவ்லாவே வச்சுப்பாரு. இல்லைன்னா இந்த லைவ் வந்து எலெக்ஷன் நேரத்துல, தேர்தல் நேரத்துல இந்த கூட்டங்கள் இந்த இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து நிறைய சிரமங்களை கொடுக்கும். ஏன்னா இவர் இருக்கிறது அரசியல். இவருடைய டீம் வந்து இப்ப வந்திருக்கிற டீம் வந்து இப்பதான் புதுசு. அதுல நிறைய பேர் பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்க. ஆனா அந்த ட்ரெண்டிங் வந்து எப்பவுமே லைவா எலெக்ஷன் வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஓகே. அந்த எலெக்ஷன் வரைக்கும் அந்த லைவா இருக்கணும்னா அந்த தலைவனுக்கு தான், விஜய்க்காக தான் இப்ப ஓட்டு. இப்போ நயினார் சுத்துகிறார், சுற்றுப்பயணம் போகிறார். எடப்பாடி சுற்றுப்பயணம் போகிறார். ஸ்டாலின் போகிறார். ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஒரு ஊர்லயும் வந்து அவருக்கு தெரியும் யார் நம்ம பழைய கட்சிக்காரர். ஸ்டாலின்ஜிக்கு வந்து தெரியும் இவர் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். திமுக காரங்க எலெக்ஷன் சமயத்துல அவங்க வந்து ஒண்ணுமே அனுப்பிக்கலனாலும் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு ஏன் நிக்கிறாங்கன்னா அது ஈர்ப்பு. கூட்டம் எல்லாருக்கும் வரும். நான் அந்த காலத்துல ஆர்மி கூட இருக்கிறச்ச தேர்தலில் எம்ஜிஆர் இறந்துட்டார். அப்ப ஜான் பிரிஞ்சான். அப்ப ஆரம் வீரப்பன் வந்து ஜானகி இன்னைக்கு சப்போர்ட் பண்ணார். நான் கூட இருந்தனால எனக்கு தெரியும். ஜானகி அம்மா வந்து கோயம்புத்தூர் வருஷம் நான் பார்க்கிறேன். நான் லியாக் தலிகான்னு என் நண்பர், அவருக்காக போயிருந்தேன். பப்ளிக் வந்து நெஞ்சு அடிச்சு அழுதா, லேடிஸ் எல்லாம் ஜானகி அம்மாவை பார்த்து. நான் அந்த லைவ் வண்டிக்கு பின்னாடி இப்ப மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடையாது. பின்னாடி ஒரு அம்பாசிடர் கார்ல இருக்கிறேன். என்னடா இது இப்படி ஒரு கூட்டம், கட்டுக்குள்ள அந்த அம்மா வர்றதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது. கோயம்புத்தூர் மேற்கு கோட்டமேடு ஏரியா அடித்து கொண்டு அழுதார்கள். ஓட்டுல டெபாசிட் போச்சு. நான் சொல்றது எப்படி 84 வரலாறு. இந்த கூட்டம்லாம் நான் என்னைக்குமே அதை வரணும்னா லைவ்ல தலைவர் இருக்கும். தலைவர் லைவ்ல இருந்தாதான் அது பெரிய ரிசல்ட் கிடைக்கும். இவங்க 10% இப்ப வாங்கியிருப்பாங்கன்னா வந்துடும். ஆனா லைவ்ல இருந்தா 20-20க்கு மேல எல்லாம் வரும். ஸோ அது பெரிய ஒரு யோசிச்சு. லைவ் இல்லைன்னா குறையும். ஓகே சார், அருமை சார், அருமை. இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியில கிளம்புறோம் அப்படின்னா நம்ம போற வேலை வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம எந்த கடவுளை எப்படி வேண்டிட்டு போறப்போ நம்மளுக்கு போற வேலைகள் பிரயாணத்துல சக்சஸ் ஆகும்? நான் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றதுதான். உங்க வீட்டுல என்ன சாமி இருக்கோ என்ன பூஜை இருக்கோ எனக்கு தெரியாது. வீட்டுல சிம்பிளா கணபதி யந்திரம் வாங்கி வச்சுக்க. அது பிரிண்ட் போட்டாலும் போதும், எது போட்டாலும் கணபதி யந்திரம். அதிகபட்சமா 50 ரூபாய் இருக்கும். அதான் மினிமம் 50 ரூபாய் இருக்கும். ரொம்ப தங்கத்துல நீங்க எந்திரம் செய்யணும் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. அது பணக்காரர்கள் பண்ணிக்கணும். அது போல எங்களை மாதிரி ஜோதிடர்களை வச்சு நிறைய பேர் எழுதுறதெல்லாம் இருக்கு. வெள்ளியில எழுதிப்பாங்க, தங்கத்தில். நீங்க சாதாரண செப்பு 50 ரூபாயில கிடைக்கும். மச்ச வாஸ்து எந்திரம்னு இன்னொரு எந்திரம் இருக்கு. மச்ச வாஸ்து எந்திரம், அதுவும் 50 ரூபாய் தான். இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 2000 ரூபாயில இருக்கும், 3000 ரூபாயில இருக்கும். அதெல்லாம் வசதி. இந்த 2 எந்திரத்தை வீட்டு உள்வாசல் வச்சு, வீட்டு உள்வாசல் அதான் நம்ம போறச்ச பாக்குறோங்க. அந்த எந்திரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு கும்பிட்டு ஒரு ஊதுவதி காட்டிட்டு போனது சூப்பர். பெருசாலாம் அழட்டிக்குவாங்க. வீட்டுல வாஸ்து வந்தாலும் அடிபடும். கணபதி வந்துடும், உடனே தீட்டு வரும். ஏது மனிதனுக்கு தீட்டு? பீரியட் எல்லாம் தீட்டு கிடையாது. பீரியட் எல்லாம் ஒரு நிகழ்வு. அதெல்லாம் வந்து நீ ரொம்ப பண்ணிக்கினா அழட்டிக்காத இருக்கு. மேல்மருவத்தூர்ல எல்லாம் தீட்டு இருக்கவங்களே போய் கோயில்ல சாமி கும்பிடலாம். பெண்ணுக்கு வந்து தீட்டு என்பது ஒரு மெடிக்கல்ல வந்து அந்த தீட்டுன்றது ஒரு புனிதம். தீட்டுன்றீங்களா? இப்ப உங்களுக்கு தீட்டே வராம இருந்தா சந்தோஷப்படுவீங்களா? இப்படியே நடுங்க மாட்டீங்க? குழந்தை வயசுக்கு வரலன்னு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. வயசுக்கு வந்துட்டு அது ஒரு இலக்காரம், தப்பான வார்த்தை. ஸோ டெய்லி குளிக்கிறீங்க, குளிக்கல, அதெல்லாம் வேண்டிட்டுங்க. உதவுது மன சுத்தத்தோட.
எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கும் சார். பிள்ளைங்க வீட்ல சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல சார். சொல்றது எதையும் ஒழுங்கா செய்றது இல்ல சார். இதுக்கு ஏதாச்சும் ஒரு கோயிலோ, ஒரு சொல்யூஷனோ சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார். 2 விஷயம் தான். தசாபுத்திகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தையுடைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி, குழந்தைங்களுடைய எல்லாருடையும் பசங்களுக்கு எஜுகேஷனை தவிர ஒரு எக்ஸசைஸ் கிடையாது, குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிடையாது, குழந்தைங்களுக்கு ஒரு டான்ஸ் கிடையாது. காலையிலேருந்து பேக்கை தூக்க வேண்டியது, ராத்திரி வரைக்கும் டியூஷன் 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 டியூஷன், காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டது. குழந்தைங்களுக்கு ஆன்லைனில் டீச்சரு, மேக்ஸுக்கு ஒரு டீச்சரு, ஃபிசிக்ஸுக்கு ஒரு டீச்சரு, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டீச்சரு. இந்த குழந்தைங்களுக்கு என்ன இருக்குது? சுகியில் வாங்கி சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்டு, வறுத்தது. குழந்தைங்களுக்கு அதானே பிடிக்கும், எதுவும் பிடிக்காது. குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோனல் வீக் வரும், டிப்ரெஷன் வரும், எல்லாமே வரும். அந்த காலத்தில் இதுக்கு தான் சொல்யூஷன் கொடுத்தான். யாராக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தோப்புக்கரணம் முதல்லேருந்து கற்றுக் கொடுங்க. விநாயகர்கிட்ட போய் தோப்புக்கரணம் போட்டால் விநாயகர் எதை பண்ண மாட்டார். அந்த ஐம்புலனும் நமக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தான் அந்த காதில் இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் பேரண்ட்ஸு குழந்தைகிட்ட தோப்புக்கரணம் போட்டால் பண்ணாது. ஒரு நல்ல விநாயகர் படத்தை வச்சு குழந்தை ரூமில் டெய்லி இந்த விநாயகருக்கு நீ ஒரு 25 தோப்புக்கரணம் போடு, நீ பெரிய சக்ஸஸ் ஆக, ஆனால் காதை பிடிச்சின்னு போடுன்னு சொல்லு. சூப்பர் சார். சொல்லி போட வச்சு நீங்களும் கூட இருந்து எண்ணி, இந்த குழந்தை டயர்ட் ஆனவுடனே உடனே சுடு தண்ணி கொடுத்து டெய்லி ரீஜுனேட் பண்ணுங்க. அபிராமந்தாதி படிங்க. அபிராமந்தாதில் 40வது பாட்டு, 59வது பாட்டு, 75வது பாட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருந்து. அது பேரண்ட்ஸ் தான் படிக்கணும், இல்லைன்னா கேட்கும். அது குழந்தைங்களுக்கு கிடையாது. குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் நரசிம்மர் கவசத்தை போட்டு விடும். அப்போ எப்பேற்பட்ட டிப்ரெஷனும் அது எடுத்து விடும். குழந்தைங்களுக்கு காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்கு விநாயகருக்கு, காசிம மணி வருது. அது நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் அந்த வீட்டில் ஒலிக்க 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 ஒலிக்க, கேட்க கேட்க கேட்க, படிக்க 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 அவர் வாழ்க்கை மாறியே தீரும். வீட்ல பார்த்தோன்னா எப்ப பாரு ரிப்பேர் சார். ஒரு பைப் ரிப்பேர் ஆகும். சரி பைப்பை சரி பண்ணா டியூப்லைட் வெடிச்சிரும். சரி டியூப்லைட்டை சரி பண்ணனா வந்து வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி மாறி மாறி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? தோரம்பருப்பு முருகர் கோயிலுக்கோ இல்லை அம்பாள் கோயிலுக்கோ சாம்பார் வைக்கிறதுக்கு அன்னதானம் நடக்கணும். அந்த கோயிலில் சந்தோஷமா மனசார மாற்றி செவ்வாய்க்கிழமை போய் தோரம்பருப்பை கொடுத்துரு. தோரம்பருப்பை கண்டிப்பாக அந்த கோயிலில் கொடுங்க. காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே கொடுங்க, இல்லைன்னா ஈவினிங் 8 to 9 கொடுங்க. அதாவது செவ்வாய் உரையில் கொடுத்துருங்க. கண்டிப்பாக பாருங்கள், வீட்டில் இருக்கிற ரிப்பேர் மற்ற விஷயம்லாம் சரியாகும். அதே போல் நல்லெண்ணெயை சனிக்கிழமை காலையில் 6லேருந்து 7, இல்லைன்னா இரவு 8லேருந்து 9 சனி உரையில் கொடுத்துருங்க. அது சிவன் கோயில், பெருமாள் கோயில், எந்த வேணுமா கோயிலுக்குலாம். முருகருக்கும் துர்கிக்கும் தோரம்பருப்பு கொடுக்கறது, சாம்பார் இருக்கணும். அந்த கோயில் அன்னதானம் இருக்கும், அதுக்காக கொடுக்காம இருக்கணும். அன்னதானம் இல்லாத ஒரு ஊர்ல கோயில் இருக்காது, இருக்கும். பண்ணி பாருங்க. நிறைய விஷயம் இது போல வீடு விஷயம்லாம் நிறைய குறையும். இப்போ ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கோயில்ல எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சார்? 2 நிமிஷம் பண்ணலாம், 2 நிமிஷம். அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரைக்கும் சாமியை பார்க்க போறீங்க, வர போறீங்க. சாமி கிட்ட நீங்க கோரிக்கை எல்லாம் வைக்க வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் கடைன்னு சாமி பார்த்து அடுத்தவங்க நிம்மதியாக தரிசனம் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். சும்மா போயிட்டு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, விஐபி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுக்குன்னு மணி அடிக்கிறதோட சிலர் பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் எங்களுக்கும் நிறைய பேர் தெரியும், கோயிலில் எங்களுக்கும் எல்லாமே உண்டு. ஆனால் நான் வந்து எப்பயுமே ஒரு நிமிஷம் எட்டி பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு விலகிடு. ஏன்னா உங்களுக்கு நீங்க கோயில்ல மறைச்சு நின்று கும்பிட்டு அது மற்றவங்க கஷ்டப்பட்டு உங்களை சபிக்கிறது இருக்குல்ல, அது அந்த கோயில்ல போயிட்டு வந்த அத்தனை நிம்மதியும் கெடுத்துரும். அவங்களே ஏதோ கஷ்டத்துல தானே போறாங்க. கோயில்ல நீங்க நிம்மதியா உட்காரணுமா, அதுக்குதான் கொடிமரம் இருக்கு. சாமியை தொலைவுல இருந்து பாருங்க, கொடிமரத்தாண்ட வந்து நில்லுங்க. இப்ப ஐயப்பன் கோயிலெல்லாம் அது திருப்பதியில எல்லாம் கொடிமரம் பக்கமே போக முடியாது, போறச்சவே அப்படியே கும்பிட்டுக்க வேண்டியதுதான். ஆனா சபரி கோயில்ல, சபரிமலையில கொடிமரம் தனியா இருக்கும். அங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கதான் எல்லா சக்தியும் இருக்கு, எல்லா சக்தியும் இருக்கு. நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரலன்னா கோவப்படுறோம். கொடிமரத்துல உட்கார்ந்து உங்க பிரார்த்தனை எல்லாம் பொல்லாம பேசுங்க.
அழுவக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு அழுதா அது வேலைக்கு ஆகாது. உரிமையோட பேசு. உன்னை பார்க்க வந்திருக்கேன், எனக்கு இது போல பிரச்சனை, அதுக்காக அவன் சாவணும், அவன் நாசமா போகணும், அவனுக்கு கை கால் விளங்காம போகணும், உனக்கு என்ன தேவை? உரிமையோட கேட்கணுமா தெய்வத்துக்கிட்ட. அப்பா கிட்ட கேட்கிற மாதிரி, அம்மா கிட்ட கேட்கிற மாதிரி தெய்வத்துக்கிட்ட உரிமையோட கேட்கணும். சந்தோஷமா கேட்டா தெய்வம் நம்பும். அழுதா என்ன பண்ணும் தெய்வம்? இவன் நம்ம நம்பலன்னு போயிடுமா. சிலருக்கு ஆனந்த கண்ணீர் வருமா, அதெல்லாம் வரக்கூடாது. அந்த கோயில்ல வந்தா சந்தோஷம்தான். கோயிலில் வந்தால் அபயம். நான் இங்க வந்துட்டேன், எனக்கு நல்லது நடக்கும், இந்த கோயில் என்னை காப்பாற்றும். நீங்க சில கோயில் விபூதி மட்டும் போட்டுப்பீங்க, சென்டிமெண்டா நிறைய பேர் விபூதிக்கும். அப்ப சில கோயில் விபூதி எல்லாம் சேர்க்க மாட்டீங்க. அதெல்லாம் அந்த கோயிலே வச்சுட்டு ஓரமா வச்சுட்டு வந்து அதை தூக்கின்னு வீடு ஃபுல்லா வச்சுட்டு காலில் ஆண்டி போடுறது இதெல்லாம் போடக்கூடாது. இல்லைன்னா எல்லா விபூதி நிறைய குங்குமம் நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது, உங்களுக்கு தேவையானது மட்டும் வச்சுட்டு மிச்சம்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்ல ஆறுல குளத்துல நல்ல தண்ணி மூவ் ஆகிற இடம், குளம் வராது, ஆறு கடல் இது போல இடத்துல அதை அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு எந்த தோஷமும் வராது. அது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விடக்கூடாது. மற்ற நாட்கள்ல விடுறதுனால ஒன்றும் கிடையாது. அஷ்டமியில விடலாம், அமாவாசையில விடலாம், எல்லாத்துலயும் விடலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து அற்புதமான இடத்துல, கால்படாத இடத்துல சேர்த்து விடும். அதனால அதே போல கோயில் மாலைகள்லாம் ஒரு இடத்துல வச்சு மரங்கள்ல செடிகள்ல கால் பாதம் படாத இடத்துல போடும்.